ஹாய் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. என்னடா வெட்ட வெயில் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கு 2 பேரும் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு இடம் போகிறோம், வண்டலூர் ஜூக்கு. ஸோ அதனால தான் சுற்றி கேமரா போட்டு பஸ்ஸில் வேறு போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் கூட்டு. ஆமாம், இதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூ இது. ஸோ உள்ளே போகிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடிலாம் இப்படி கிடையாது, இப்போ தான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வர்றேன். ஸோ நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஒரு 2-3 நாள் வாட்டி, ஒரு 4 வாட்டி வந்திருக்கேன். ஸோ இதில் 5வது வாட்டி வரேன் மறுபடியும். ஸோ இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபீல். ஸோ அவங்களுக்கு பார்ப்போம். இது வந்து டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து கேஷாக எடுத்து மாட்டேன் டிக்கெட்டை கொடுப்பாங்க சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, ஜிபே, ஃபோன்பே, கார்டு தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு லைனில் இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டுங்க. ஸோ உள்ளே பாருங்கள், பெரிய பெரிய இந்த பாறாங்களை வச்சு அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, அருவி வேறு எதிரில். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு காட்டுக்குள்ளே எப்படி போகணுமோ, ஒரு காட்டுக்குள்ளே போனால் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸ். அந்த இது அருவிச்சு அந்த நீர் வடிச்சு இது மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல ஒரு பிளேஸுங்க. ஸோ செம்மையாக ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்துக்குள்ளே வந்தாச்சு. ஸ்கூல் பசங்க நிறைய பேர் நான் பார்த்து, ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க உள்ள. ஸோ இந்த ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ வாங்க, யாராவது காமிக்குது இந்த பக்கம் தான் போகணும் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வாங்க போகலாம், உள்ளே போகலாம். அவங்க ரொம்ப லென்த்துங்க. ஸோ நாங்கள் ஆமாம், நிறைய பேர் சைக்கிள்லாம் வாடகைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சரி நடந்தே போகலான்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையில் போயிட்டோம். ஆனால் பார்த்தா தெரியுது, செத்து சுண்ணாமணும் ரொம்ப தூரம். என்ன பண்ணுறது, வெயில் ஒரு பக்கம், இப்போ பாரு ஒரு கொடை ஒரு பக்கம், மூஞ்சில் குத்திக்கிட்டு வந்தது கொடை. என்ன பண்ணுறது, அணில் குரங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தியாசமாக இருந்தது பார்க்கும்போது. என்னடா அணில் குரங்கு அப்படின்ட்டு. நம்ம அங்கே பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள் அந்த அணில் குரங்கு. ஸோ பார்த்துட்டு ரொம்ப அந்த ஆச்சரியம் வந்து. ஸோ இது ஒரு விதமான குரங்கு இல்லை, குரங்கு. இது ஒரு விதமான குரங்கு. ஸோ முக்கால்வாசி அங்கே வந்து விதவிதமான குரங்குகள் தான் இருந்தது. ஸோ அதிகமாக இது ஒரு குரங்காக இருந்தது. அது என்ன ஜாதி குரங்குனே தெரியல, ஆனால் நல்லா இருந்தது குரங்கெல்லாம். ஸோ ஆமாம், வீடு மாதிரி கட்டி ரொம்ப அழகாச்சு. மயில் பாருங்களா, நிறைய மயில் பார்த்துருக்கேங்க, ஆனால் இந்த ஒயிட் மயில் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் நான் பார்க்கல போல். இப்போ தான் பார்க்குறேன் மயில். ஸோ ஒயிட் மயில் நல்லா இருக்குது. ஆமாம், கிட்ட போக முடியல. வலை வர பின்ன வச்சுருக்கனால எங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண இருக்கும். இது மரம் நாய், இது நாய் சொல்கிறாங்க. இது என்னம்மா இது? மானே இது ஒரு ரகமான ஒரு மான் சொன்னாங்க. நல்லா இருக்க பாருங்க மான். கிட்ட போய் எடுக்க முடியலங்க, மன்னிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது என்னன்னு தெரியல, காட்டுக்குள்ள சும்மா எடுத்து வச்சு. பட்டாம்பூச்சி போகிற ரூட்டுங்க இது. உள்ள பட்டாம்பூச்சி சொன்னாங்க, பட்டாம்பூச்சி இருந்தது இல்லை. சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ ஷூட்டுகள் எடுக்கலாம். பட்டாம்பூச்சி போகிற இடம் சொன்னாங்க. ஆனால் போய் பட்டாம்பூச்சி மூடிட்டுருக்கு, அந்த க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க டோரு. சரி திரும்பி வந்துட்டோம். அடுத்தது என்ன, இது வந்து குரங்கு. எல்லாம் குரங்கு. ஆமாம், குரங்குகள் வகை தான் இருக்குது. ஸோ மேலே உட்காந்துருக்கு, எல்லாம் குரங்குகள் தான். ஸோ உள்ள வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. குரங்கு சில நிறைய குரங்குகள் தான் இருக்குங்க அங்கே வந்து விதவிதமான குரங்குகள் தான் வச்சுருக்காங்க. எந்த நாட்டு குரங்குனே தெரியல. ஒன்று வந்து ஸ்ரீலங்கா குரங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆப்பிரிக்கா குரங்கு, பஃபன் குரங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குரங்கெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்க பஃபன் குரங்கு எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே, அடுத்தது வந்து மயில் பார்த்தோம். ஸோ இது ரெகுலராக பார்க்குற மயில் இருக்கும். மயில், ஸோ வெள்ளை மயில் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். வெள்ளை மயில் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க மயிலெலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மான் வந்து இந்த எங்கே பார்த்தாலும் மானுங்க அதிகமாக இருக்குது. ஸோ மானுங்க வந்து கை கொடுத்தா வந்து ஆமாம் ஃப்ரீயாக விட்டாங்க. அது சுற்றிட்டு கிடக்கு. சாப்பிட்டு கொடுக்குது. சாப்பிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஃபுல்லாக காட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து தங்க நிற கோழி. தங்க நிற கோழி வித்தியாசமாக இருக்குது. தங்க நிற கோழி பாருங்க, சேவல் மாதிரியே இருக்கானா? சேவல் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. அடுத்தது வந்து மானு தான். இப்போ பாரு மானு தான். மானுங்க விட மாட்டுறாங்க போல. அந்த மானு கிளிங்க. கிளி நல்லா இருக்கு. ஓகே, கிளி பாருங்க. ஆனால் நம்ம ஊரில் வர மாதிரி கிளி மாதிரி கிடையாதுங்க. இது வேறு. இது கிளி. ஓகே, நம்ம ஊரில் பறக்கிற மாதிரி கிளி கிடையாது. இது வந்து அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற கிளி மட்டும் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி கிளிங்க. ஸோ அந்த மாதிரி கிளிங்க வந்து எடுத்து வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதில் போட்டிருக்கு பாருங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இருக்குது, இது முக்கால்வாசி எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வங்காளதேசம், பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்கும் போல். இது பாருங்கள். அடுத்து வந்து கிளிகள் தான். ஸோ இந்த ஃபுல்லாக கிளிகள் தாங்க. ஒரு செக்ஷன் எடுத்தோம்னா ஃபுல்லாக கிளிகள் தான் வச்சுருக்காங்க போல். மொத்த கிளிகளும் பாருங்கள். மொத்த காடு வேறு ஒரு பக்கம், பக்கத்துலேயே மலை வச்சுருக்காங்க. காடு, ரோடு பக்கத்தில் கிளிங்க. ஒரு செக்ஷன் எடுத்தாக்க கிளி, ஒரு செக்ஷன் எடுத்தால் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அப்படியே பார்க்க ஃபுல்லாக காடு தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பாருங்க, ஒரு இதுலாம் கிளி தான். ஸோ வாங்க அடுத்தது போவோம். வேறு இப்போ பார்த்தாலும் போட்ட வீடியோ போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது, வேறு இது வந்து கொக்கு கிடையாது. இது ஒரு வகையான பறவை. ஸோ இந்த மான் விட மாட்டாங்க போல. எங்கே போல மான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொக்கு மாதிரி இருக்குங்க. அது ஏதோ பறவை நினைக்கிறேன். இந்த மானுங்க தான் எங்கே விரிய விட்டாங்க போல். இது கொக்குங்க, பெரிய பெரிய நீர் கொக்கு மாதிரி இருக்குதுங்க. பாருங்கப்பா. ஆமாம், சிப்பி நாரைன்னு சொல்கிறாங்க. அது சிப்பி நாரை, பெரிய சிப்பி நாரை செத்த மாதிரி இருக்குது. இது வந்து நீர்க்கோழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெருப்பு கோழி நீர்க்கோழி சொல்கிறேன். நெருப்பு கோழி பெருசுங்க, பெரிய பெரிய நெருப்பு கோழிங்க. இதெல்லாம் பாருங்கள், எதுவும் சாப்பிட வச்சுருக்காங்க போல். சாப்பிட்ருக்கு. எறும்பு மாடு, காட்டு எருமை. இந்த பாகுபலி படத்தில் காட்டு எருமையில் எடுத்துன்னு போகணும் பார்த்தியா, அந்த மாதிரி காட்டு எருமை. இது எம உலகத்தில் இருக்கிற ஒரு காட்டு எருமை. இது ஃபுல்லாக காட்டு எருமை தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாக பாருங்கள். இது எப்படி இருக்கும் பாருங்கப்பா. தண்ணி குடிக்குதுங்க, ஒரு பக்கம் சாப்பிடுதுங்க, ஒரு பக்கம் தூங்குதுங்க. ஐயோ என்ன பண்ணுறது. வெயில் ஒரு பக்கம். வெயில் எப்படிதான் தாங்குதுன்னு ஒன்றும் புரியலங்க. காட்டேறவங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ சாப்பாடு வந்து எல்லாம் வந்து சைக்கிள் ரேட்டு கூட. உள்ள வந்து வாங்குறேன்டா, வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. உள்ள ரேட்டு கூட. 30 ரூபா சாப்பாடுங்க. ஸோ உள்ளே வந்து 70 ரூபா இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து சாப்பாடை கட்டணும். அப்படின்னா வீட்டில் இருந்து கட்டு வந்துடுங்க. சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு செலவு கட்டுப்படுத்துறதுக்காக வேறு வழி இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்றது நல்லது. சுற்றி பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்க. பிளேஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் இல்லை, வெறும் சாப்பாடு தான் இருந்தது. கேக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. சரி பாருங்கள், நாங்கள் அடுத்தபடியே போவோம்னு சொல்லிட்டு சரி மேப்பு பாடுத்தேன். எங்கடா இருக்குன்னு மேப் பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. எங்கடா இருக்குன்னு எனக்கே புரியல. சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு ரோட்டோடு பார்த்துருந்தேன் எந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு. எது பாருங்கள், நல்லா இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அதான் மூச்சுட்டு இருக்கும்.
சரி வாங்க, ஏதோ ஒரு ரூட்டு எடுத்து ஒரு ரூட் எடுத்துரும். இது என்னது? கரடி. கரடி இல்லை. கரடி. ஆமாங்க, கரடிங்க. கரடி கரடி கரடி. அங்கே பாருங்கள் கரடி. ரெண்டு கரடி இருக்குங்க. ஓகே, ஸ்கூல் பிள்ளைலாம் டூர் சுற்றி பார்க்க போகுது. ஆமாம். ஸோ நிறைய பசங்க வந்தாங்க, ஸ்கூல் பசங்க. ஸோ ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க போல், பேக்கை மாட்டிக்கின்னு. இது வேறு பாருங்கண்ணா, அந்த கரடி பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த குச்சி இருக்குங்க, அந்த குச்சி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடிச்சு விளையாடுதுங்க. கடிச்சதுக்கு அந்த குச்சி உள்ள கரடி. அதுக்கு ஒரு வீடு, அது வீடு சரி விளையாடுறதுக்கு எல்லாம் தனித்தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க கரடிங்க. செம்மையாக இருக்குது. போவோம். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து ஏதோ சொன்னாங்க, டைகர் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். சரி வாங்க, அடுத்தபடியாக பார்க்கலாம். ஒன்று போய் இது பறவைங்க. ஸோ பெரிய பெரிய பறவைங்க தான். கூண்டு அம்மா பஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஆச்சரியமாக வச்சுருக்கு. சரி பாருங்கள் அப்படி ஃபுல்லாக கொத்து அங்கங்கே நிற்குதுங்க பறவைங்க. ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறது. ரொம்ப அழகாக இருக்குதுல்ல ஒரு பறவையும். அது கிட்டே போய் இருக்கலாம்னு பார்க்குறோம். எங்கே வேலி போட்டு கிட்டே போனால் பறந்துடும். மூக்கெல்லாமல் பஸ்ஸுக்கு பாருங்கண்ணா. அப்பா ஐயோ, கூண்டு பாருங்கள். இவங்களும் கூண்டு கட்டி வச்சுருக்காங்க. என்ன பஸ்ஸு கட்டி வச்சுருக்காங்க கூண்டு. ரெக்கெல்லாம் எல்லாம் பறந்துச்சுன்னா அவ்வளோதான், வராதுங்க போல். அவ்வளோதான். எப்படி இது பாருங்கப்பா, ரெக்கை பாருங்க, நம்ம பெருசாக இருக்குது. ஐயோ, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, பார்த்து பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் தூங்குதுங்க, ஒரு பக்கம் பறக்குதுங்க, ஒரு பக்கம் போஸ் கொடுக்குதுங்க. என்ன பண்ணுறது தெரியல அவங்களுக்கு. ஓகே, கூண்டு பாருங்க, மோம்பல்ஸ் கூண்டு. இந்த கூண்டு இது பாருங்கண்ணா. இது என்னம்மா இது? கிருஷ்ணனா? நாகம்மாவா? சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்து ஆச்சரியமாக இருந்தது, நல்லா இருக்குது சிலை. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கண்ணா. இது ஒட்டகச்சிவி, இது காண்டாமிருகம் சொல்கிறாங்க. அந்த ஒத்த காண்டாமிருகம் மூக்கு இருக்குல்ல, ஸோ அது இது எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடுங்க. மீன், அந்த மீன் உள்ளே பார்க்கறதுக்காக மீனை மாதிரியே செஞ்சு வச்சிருக்கான். அம்மா பேர் ஆளாக இருப்பான் பாருங்க. உள்ளே பாருங்களா, எக்கச்சக்க மீன் வகை இருக்குங்க. சரி, பார்க்காத மீன்லாம் பார்த்தேன் நான். மீன் பாருங்களா எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கும் மீனுங்க. ஒரு மீனும் கலராக இருக்குதுங்க மீனுங்க. எப்படி இது பண்ணணும் மீன், நல்லா இருக்குது. இவருக்கு மீனுக்கு ஒரு ஆசை, கையில் பிடிச்சி சொல்லிட்டு மீன். ஓகே, மீன் சந்திப்போம் நண்பர்கள். எல்லாம் காட்டுச்சு. பாய்.